Today's agenda is we'll discuss mainly on yeah, who's that? Yeah, today's agenda will be mainly on problem solving as well as I'll give you some suggestion about placement training. I'll just share my practical experience, how I was in college and how I started my placement preparation and how I got placed and how is my current experience in working in this company. I'll just give you my practical experience. And if you have any questions, you can raise your hand as well as you can just ask me at the end of this session. Shall we start? I want this session to be more interactive. This should not be a one-way session. I want the students to interact with myself. Yeah, I want to hear yes from students. Can we start this session? Yeah, I'll take it as a yes. Yeah. Yeah, first we can start with this problem solving skill. As I said, I won't give you any theoretical explanation or something. I'll just share you my practical experience, how I faced problems as well as how I try to solve that. I'll just tell you whatever I know. Maybe we can start this first topic now. First of all, is problem solving skill. Do you have any idea about it, guys? I want to hear it from you. What do you think about this problem solving skills? Whatever it is, என்ன ஆன்சர் வேணா சொல்லுங்க, தெரியாதுன்னு கூட சொல்லலாம். What do you think about problem solving skills? Do you have any idea about that? Hello? தெரியாதுன்னாச்சும் சொல்லுங்கப்பா. Who's there? Okay, I'll just look into this participant list. I'll just point out someone. They have to answer. Yeah, who's there? Yeah, I would like to ask this question to Nishant. Nishant, do you have any idea about problem solving skill? Hello, am I audible? Okay. I'm getting no answers from you. Let me proceed with the session. Problem solving skill. First thing is, before getting into any questions or any scenarios, you have to keep in your mind. சில திங்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க மென்டலா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி சில விஷயங்கள் எல்லாம் ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். அதனால நம்மளால எந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாலும் என்ன ஒரு யூஸ் கேஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். இது இவ்வளவு கஷ்டமா இருக்கும், இது வந்து இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்ல இருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். வி ஹாவ் டு ப்ரிப்பேர் மென்டலி ஃபர்ஸ்ட். இன்னொரு திங் என்ன நான் சொல்லணும்னு விரும்புறேன்னா, நோ ஒன் நோஸ் எவ்ரி திங். சரிங்களா? யாருக்கும் எல்லாமே தெரியாது. நம்ம பண்ற பெரிய தப்பு தான், டாப்பரால மட்டும்தான் எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். நல்லா டெக்னிக்கலா ஸ்கில்டு பர்சனால தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண முடியும். நம்மளே ஏமாத்தி ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். நோ ஒன் நோஸ் எவ்ரி திங். இன்னொன்னு, எல்லா சிச்சுவேஷன்ஸும் எல்லா ப்ராப்ளம்ஸ் எது கொடுத்தாலும் ஆன்சர்ஸ் மைட் பி சப்ஜெக்டிவ். நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஸ்பியருக்குள்ளே அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவோம் நம்ம மைண்ட். இந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இதுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது. சிச்சுவேஷன்ஸ் மைட் பி சப்ஜெக்டிவ். நம்ம ஆப்ஜெக்டிவா திங்க் பண்ணக்கூடாது.
அதான் ஃபர்ஸ்ட் நோ ஒன் நோஸ் எவ்ரி திங், யாருக்கும் எதுவுமே தெரியாது. ப்ளஸ் நம்ம எப்பவுமே சப்ஜெக்டிவா திங்க் பண்ணணும். தேர் மைட் பி மல்டிபிள் ஆன்சர்ஸ் ஃபார் அ சிங்கிள் கொஷின். அப்படி நீங்க திங்க் பண்ணணும். இது ரெண்டும் நீங்க ஓரளவுக்கு உங்களே நீங்க சொல்லி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்க மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், உங்க நாலேஜ் பேஸ் கொஞ்சம் வைட் ஆகும், நீங்க ஃப்ரீயா திங்க் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம. இது கண்டிப்பா இது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெப். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஆக்சுவலி தேர் ஆர் டூ சைட்ஸ், டெக்னிக்கல் சைடு ஒன்று, மென்டல் சைடு ஒன்று. ஆக்சுவலி ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி இது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ யூஷுவல் திங். ஆனால் நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, அதனால நம்ம கடைசியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ டெக்னிக்கல் சைடு அண்ட் மென்டல் சைடு, ஃபர்ஸ்ட் நான் மென்டல் சைடு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், அப்புறம் நம்ம டெக்னிக்கல் சைடு போகலாம். மென்டல் சைடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸே நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும், இந்த பிளேஸ்மெண்ட் டைம்ல அப்படி நிறைய இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்போம், ப்ரோக்ராம் சால்வ் பண்ணிட்டு இருப்போம், குவிஸ் எழுதுவோம், அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருப்போம். பட் நம்ம இதுக்கு பண்ண மாட்டோம். என்னதான் டெக்னிக்கலாக அவன் ப்ரிப்பேர் ஆகி போவான், ஜாவா ஃபர்ஸ்ட் பயங்கரமாக படிச்சுட்டு போவான், அண்ட் ஹில் ரைட் டூ மச் ஆஃப் கோட். கடைசியில பாத்தீங்கன்னா இன்டர்வியூல நான் சரியா பண்ணல, என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனாலனா ப்ராப்ளம் ஆக்சுவலி இந்த மென்டலி கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதனாலதான் நம்ம டெக்னிக்கல் சைடு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கொஞ்சம் நம்மளால அதை கோப் அப் பண்ண முடியல. ஆக்சுவலி மென்டல் சைடு நீங்க பாத்தீங்கன்னா உங்க மைண்டுக்கு நீங்க ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், திங்க் பண்ற ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன ஜோனுக்குள்ள நீங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. நீங்க அந்த உங்க மைண்டுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாலே போதும், உங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும் உங்க மைண்டை. ஜாலியா நீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, சரி நம்ம பார்த்துக்கலாம், வி கேன் டூ இட், வி கேன் கோ ஹெட், அப்படி இப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இறங்குனீங்கனாலே போதும். யூ ஹாவ் டு மேக் யுவர் மைண்ட் கம்ஃபர்டபுள். எப்படி கம்ஃபர்டபுள் ஆக்கலாம்னா எதுவுமே ஜட்ஜ் பண்ணிட்டு போகாதீங்க. பயங்கரமான கஷ்டமான சினாரியோவே இருக்கட்டும், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்ஸோட நீங்க போங்க. அப்படி பண்ணாலே உங்க மைண்ட் ஓரளவுக்கு மீன்ஸ் எதுவுமே எதுவுமே ப்ரீ ஆக்குபைடு இல்லாம கொஞ்சம் ஈஸியா மற்ற திங்ஸ் எல்லாம் கரெக்டா நம்மளால பண்ண முடியும். டெக்னிக்கல் சைடு வரும்போது, டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா அது நீங்க தான் டிசைட் பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் நான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் படிக்க போறேன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணும். ஆக்சுவலி டெக்னிக்கல் சைட்னா ரொம்ப பயந்துக்காதீங்க, இட்ஸ் சிம்பிள். ஆக்சுவலி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் தமிழ் மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் அது ப்ரோக்ராமிங்கிறது. அது பெரிய சீன்லாம் இல்லை அதுக்கு, ஆனா அதுல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்ம இப்போ கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு, பிளஸ் அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய தெரியணும், ப்ளஸ் டெக்னாலஜிஸ், கிளவுடு, பிக் டேட்டா அப்படி இப்படின்னு நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ எங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி பண்ணணும்னா, நாங்கள் 2017 நாங்கள் காலேஜில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வி ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இன் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா, சி அந்த மாதிரி இருந்தோம். இப்போ சினாரியோ பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங். கொஞ்சம் இப்போ நீங்கள் ஜாவானா கெட் ஸ்ட்ராங் இன் ஜாவா, பட் அதோட you have to know something about other languages also, C++, cloud computing, big data அப்படின்னு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சாலே போதும். ஒரு 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 டொமைன்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு மற்ற யூ ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் அதர் திங்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி இருந்தாலே டெக்னிக்கல் சைடு சமாளிச்சிடலாம் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதால. மற்றதெல்லாம் அவங்க கம்பெனில நீங்க போய் ரெக்ரூட் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். ஒரு லாங்குவேஜ் சி ஆர் ஜாவால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் தெரிஞ்சு வைங்க, பேசிக்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சாலே போதும். ப்ளஸ் இதோட நீங்கள் மென்டல் சைட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், எந்த கம்பெனியாக இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். டெக்னிக்கல் சைட் கம்மியாக தெரிஞ்சு உங்களுக்கு மென்டலாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே ஈஸியா நீங்க நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஈஸியா நீங்க டே 1 கம்பெனிஸ் எல்லாம் அசால்ட் அடிக்கலாம்.
ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு என்னன்னா நீங்க டெக்னிக்கலும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும், பிளஸ் இந்த மென்டல் சைடும் ரெண்டுமே அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு அமேசான் இன்டர்வியூலாம் இப்போ வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, வந்திருந்தா சொல்லுவாங்க. தே வில் கிவ் யூ டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே ஒரு சினாரியோ கொஞ்சம் ப்ரெஷர் ஏத்துற மாதிரி எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எதுக்கு டெஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு அவன் ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணியிருப்பான். கோடிங் ரவுண்ட் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதுலயே நீங்க கிராக் பண்ணி தான் போயிருப்பீங்க அந்த ரவுண்டுக்கு. அவன் சரி இந்த சினாரியோல இவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு மெயினா நீங்க டெக்னிக்கல் சைட்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிளஸ் மென்டல் சைட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கெல்லாம் பெரிய சீன் கிடையாது. நீங்க மென்டலா ப்ரிப்பேர் ஆனாலே போதும். டெக்னிக்கல் எல்லாம் அவங்க அவ்வளோக்கா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பஸ் கொஞ்சம் தெரிஞ்சா போதும், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஈஸியாக நீங்கள் பிளேஸ் ஆயிடலாம். நான் ஆக்சுவலி இந்த இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு சின்ன கவுச் ஆர் சோஃபா, ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் சோஃபா மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து மென்டல் ஒரு மென்டல் சைடாக வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங்க ஒரு டெக்னிக்கல் சைடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோஃபா வந்து நல்லா பேட் கண்டிஷன்ல, ஃபுல்லா நெயில்ஸ் கிழிஞ்சு அப்படி நல்லா பேட் கண்டிஷன்ல இருக்கு. ஆனா பர்சன் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கான், பிசிக்கலி ஃபிட்டா இருக்கான், கரெக்டா அவனால உட்கார முடியும்னு சொல்லிட்டு உட்காடுறான். உட்காந்தானா கண்டிப்பா அவனால அங்க உட்கார முடியாது. இந்த சோஃபா கண்டிப்பா உடஞ்சி விழுந்துரும். எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் கடைசியில எல்லாம் வேஸ்டா போற மாதிரி இருக்கும். அதே பாத்தீங்கன்னா சோஃபாவும் நல்லா வெல் மெயின்டைன்டா இருக்கு, பிளஸ் பர்சனும் நல்லா ஃபிட்டா இருக்கான், அதுல அவன் உட்காடுறான். நம்மளோட கோல் என்னன்னா, வி ஹாவ் டு கெட் வெல் பிளேஸ்ட். அதுல உட்காடுறோம், நம்ம கரெக்டா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். நீங்க அதான் ரெண்டுமே டெக்னிக்கல் சைட் பிளஸ் இது மென்டல் சைடு ரெண்டுமே வந்து நீங்க இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா இருந்தா நம்ம நல்லா பிளேஸா உட்காரலாம். பிளஸ் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு நீங்க எப்படி பண்ணிக்கலாம்னா, நீங்க அவ்வளவு ஃபிட்டா அந்த பர்சன் அவ்வளவு ஃபிட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஃபிட்டா இருந்தா போதும், அவனும் அந்த சோஃபால உட்காரலாம் ஜாலியா. அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ங்கிறது. மெயினா அதுதான், டெக்னிக்கல் சைடு அண்ட் மென்டல் சைடு. அவ்வளவுதான், அந்த ரெண்டும் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே பண்ணிடலாம். ஹியூமன் நேச்சர் அது. நீங்க எப்படியும் இந்த சினாரியோ ஃபேஸ் பண்ணாலே ஆல்ரெடி உங்க பிரெயின் யோசிக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்க லைட்டா கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், யூ கேன் ஈஸிலி கிராக் எனி இன்டர்வியூஸ். ஓகே, இது போக ப்ராப்ளம் ஸ்கில்ஸ்ல என்ன இருக்குன்னா, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் அது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அதை ரெக்குவயர்மெண்ட்டை அனலைஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாசிபிள் சொல்யூஷன்ஸ், அதுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நோட் டவுன் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் மிஸ் பண்ற விஷயம், டீம் ஒர்க். நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தாலே டீம் ஒர்க் கண்டிப்பா பண்ண மாட்டோம், கொஞ்சம் செல்ஃபிஷா மாறிடுவோம். ஏன்னா எல்லா கிளாஸ்லயும் இருப்பானுங்க அந்த மாதிரி பசங்க எல்லாம் இருப்பாங்க, தனியா போய் படிச்சுட்டு இருப்பாங்க. கேட்டா எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுடா, ஆனா கடைசியில இன்டர்வியூல பயங்கரமா பண்ணிட்டு வந்துருவான். பார்த்தோன்னா ஜாவா சர்டிபிகேஷன் முடிச்சிருப்பான், படிச்சிருப்பான், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி கிளியர் பண்றவங்க இருக்காங்க. ஆனா பிளஸ் இந்த டீம் ஒர்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாருமே பிளேஸ் ஆகலாமே, அந்த ஒரு இதுல நான் சொன்னேன் டீம் ஒர்க். அடுத்து வந்து டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பிலீவ் பண்ணணும். அடுத்து வந்து ப்ராக்டிஸ். இந்த 5 to 6 குவாலிட்டிஸ் இருந்தாலே நீங்க போதும், என்ன இருந்தாலும் நீங்க கிராக் பண்ணிடலாம். அமேசான் இன்டர்வியூ இருந்தாலும் கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் ஒரு யூஸ் கேஸ் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது என்னதான்னு சொல்லிட்டு நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க எடுத்தோடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம பண்ற தப்பு அதுதான். ஸ்டார்ட் பண்ணிட்டு வில் கோ ஹாஃப் வே அண்ட் தென் வில் கம் பேக். நம்ம வருவோம் அந்த மாதிரி தெரியாது, ரெக்குவயர்மெண்ட் தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பி வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, டைம் எடுங்க, டேக் யூ டைம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரெக்குவயர்மெண்ட் கிளியர்லி. அந்த ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு தெரியல, கிளியரா இல்லைன்னா அனலைஸ் பண்ணுங்க. கூகுள் இல்லாத எதுவுமே இல்லை, டேம் ஷோர் யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ். கண்டிப்பா ஃபுல்லா நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மீன்ஸ் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி உங்க கிளாஸ்லயும் நிறைய பேர் கண்டிப்பா டாப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நல்லா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க, எல்லாத்துக்கிட்டும் கேளுங்க.
நல்லா ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணலாம், இந்த ரெக்குயர்மெண்ட் எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லுக் ஃபார் பாசிபிள் வேஸ். நீங்கள் என்னென்ன பண்ணாலும் அதெல்லாம் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். பிகாஸ் நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஹியூமன் கேப்பபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ரிசர்ச் பண்ணுவோம், பிடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம பண்ணதே மறந்துடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம திரும்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒன்று நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதை நான் ரிசர்ச் பண்ணேன், இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். எல்லாமே என்னென்ன பண்ணீங்களோ கம்ப்ளீட்டா இது பண்ணுங்க. நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ காட் ஸ்டக் சம்வேர், தட் நீங்க நோட் பண்ணி வச்சது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கவனிக்கணும். என்ன ரிசர்ச் பண்ணாலும் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் தென் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு கொஸ்டினுக்கு தேர் மைட் பி மல்டிபிள் ஆன்சர்ஸ். த சிச்சுவேஷன் இஸ் சப்ஜெக்டிவ். நீங்க எனக்கு இந்த ஆன்சர் தான் வந்திருக்கு, எனக்கு இந்த வேல தான் நான் போனேன், எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு, நான் அவன் அந்த வேல என்னோட கிளாஸ்ல டாப்பர் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அந்த மாதிரி போட்டு அதே மாதிரி காப்பி அடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சதுன்னா வேற மாதிரி திங்க் பண்ணுங்க. வேற மாதிரி எந்த மாதிரி போடலாம் இந்த ப்ரோக்ராம், எந்த வகையில போடலாம், ஒரு 2 to 3 பாசிபிள் வேஸ் பாருங்க ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும். அது கண்டிப்பா ஒரு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் மீன்ஸ் ஒரு வே மட்டும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒரு அல்டர்னேட், ஒரு பேக்கப் பிளான் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 பாசிபிள் மெத்தட்ஸ் வச்சுக்கோங்க. பிளஸ் இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு டெக்னிக்கல் சைட்ல கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க டெக்னிக்கல் சைட்ல ஒன்றும் தெரியாம நான் பாசிபிள் ஆன்சர்ஸ் வந்து நான் திங்க் பண்றேன், சொல்யூஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. அதனால நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவால ஒரு ப்ரோக்ராம் நீங்க போனீங்கன்னா ஜாவால ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தா போதும். நீங்க உங்களுக்கு ஏன்னா உங்க நாலேஜ் பேஸ் வந்து கொஞ்சம் வைடா இருந்தா நல்லா இருக்கும். நல்ல கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் எல்லாம் உங்களால கொண்டு வர முடியும். சின்ன மீன்ஸ் டெக்னிக்கல் சைட் தெரிலனா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவோம். இந்த ஒரு சொல்யூஷன், இந்த ஆன்சர் வந்து அவ்வளவுதான் நிறுத்திடுவோம். ஆனா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, நாலேஜ் பேஸ் வந்து கொஞ்சம் வைடா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் திங்க் பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா நோ ஒன் நோஸ் எவ்ரி திங். எதுவுமே எல்லாருக்கும் தெரியாது. ஒருத்தராலே எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது கண்டிப்பா. நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு டீம் எஃபர்ட் தான் ஹெல்ப் பண்ணும். நம்ம சில சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா நம்மளாலேயே சால்வ் பண்ண முடியும், ஈஸியான கொஸ்டின்ஸ். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சினாரியோ, யூஸ் கேசஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி லைக் மைண்டட் பீப்புள் நம்ம கிளாஸ்ல இருப்பாங்க, எல்லாத்துக்கூடயும் நீங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த சொல்யூஷன் வந்துச்சு, உன்னோட சொல்யூஷன் என்ன, கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வித் தேர் ஐடியாஸ். அண்ட் அவங்களையும் உங்களோட ஐடியாவெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மீன்ஸ் இட் வில் ஓப்பன் மல்டிபிள் வேஸ். நிறைய உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியும் இந்த வே இருக்கு, இந்த மாதிரி சொல்யூஷனும் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நல்லா மீன்ஸ் கொலாபரேஷனும் இருக்கும் உங்க கிளாஸ் கைஸ் கூட. நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். இதெல்லாம் நீங்க பண்ணணும்னா டெசிஷன் மேக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களை செல்ஃப் டவுட் பண்ணக்கூடாது. நம்மளால பண்ண முடியுமா, நம்ம பண்றது தப்பு, நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம் ஆனா கொஞ்சம் சரியில்லை, நம்ம வேண்டாம் பண்ண வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு செல்ஃப் டவுட் வரும். இது நார்மல் தான். ஆனா அது நீங்க செல்ஃப் டவுட் பண்ணாம நீங்க டெசிஷன் எடுங்க. நம்மளால தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது, ஒன்னும் கரெக்ட் எல்லாம் தப்பா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு லேர்னிங்கா இருக்கும். அது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அதனால நம்ம ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது. ஜாலியா போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ரைட் ஆர் ராங், வாட் எவர் இட் இஸ், இட் வில் பி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ கைஸ். நீங்க அந்த டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி மட்டும் கொஞ்சம் வந்துருச்சுன்னா இட் வில் பி கிரேட். அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு குவாலிட்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து லாங் டைம்ல ஹெல்ப் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஒரு டச்ல இருக்கும். பிகாஸ் நம்ம ஹியூமன் பிரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் கழிச்சு எது கேட்டிங்கன்னா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லுவோம். ஸோ நீங்க
அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இது நான் பண்ணேன், இது பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். நீங்க திருப்பி திருப்பி உங்க உங்க மைண்டுக்கு நீங்க ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தாதான் ஒரு டச்ல ஒரு கண்டினியூஸ் டச்ல இருக்க முடியும். இது ஆக்சுவலி இது இருந்தாலே போதும். நம்ம கண்டினியூஸா டச்ல இருந்தாலே போதும், ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணலாம் ஈஸியா. நான் வந்து என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, நான் என் கம்பெனியில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சினாரியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு கண்டிப்பாக போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வெப் பிடிஎஃப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. பேசிக்கலி அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, பாஷோட இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், எங்கள் கஸ்டமர்ஸ் உள்ள இருக்கிற இன்டர்னல் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ஸு, மற்ற பிபிடிஸ் இதெல்லாம் அந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணி அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. இட்ஸ் சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து ஜாவாவில் டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி இருக்கணும் 24/7 எப்போவுமே. ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இது யூஸ் பண்ணுவானுங்க. ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்கிற பாஷ் கம்பெனிஸில் வந்து யூஸ் பண்ணுவானுங்க. இப்போ ஜெர்மனி, ஸ்பெயின், அப்படி இப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதோட சர்வீஸ் ஓனர்ன்ட்டு இருப்பாங்க. மீன்ஸ் அந்த சர்வர் மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் மற்ற எல்லா டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஓனர் தான் பண்ணணும். அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் தான் அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, என்ன பார்த்துக்க சொல்லிட்டாரு, நீ தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராக்சி சர்வீஸ் ஓனர், நீ தான் இது கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அந்த டீமுக்கு வந்த புதுசு எனக்கு ஒன்றுமே தெரில. ஆக்சுவலி எதுவுமே எனக்கு தெரில, என்னடா பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த ப்ராஜெக்ட் பற்றி எந்த நாலேஜும் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் அசைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் பிளேஸ் ஆனீங்கன்னா தெரியும், டிக்கெட்ஸ் அசைன் பண்ணுவாங்க, டாஸ்க் டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் அசைன் பண்ணாங்க. எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அசால்ட்டாக நான் போய்ட்டு 1 மாதம் அப்படியே விட்டுட்டேன். என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி ஜாலியா நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, நடுவில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுல எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நான் கண்டுக்கவே இல்லை. என்ன ப்ராப்ளம்னா, பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகலை, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஒண்ணுமே அனலைஸ் பண்ணல, அந்த ப்ராப்ளம் அவன் அப்டேட் பண்ணதே ஒன்றும் பார்க்காம நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு, நம்மளால எல்லாம் முடியாது, நம்ம பார்க்கலன்னா வேற ஒருத்தர் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நான் விட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய எஸ்கலேஷன் கால் ஆச்சு மேனேஜர் கிட்ட இருந்து, ஏன்டா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் மெயில் மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, என் கூட ஒரு சில சீனியர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க. டே தெரிலனா நீ கேட்டிருக்கலாம்ல, தெரிலனா நீ சும்மா இது பண்ணி பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. அதான் நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம பண்ண வேண்டாம் மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். அதனால விட்டுட்டேன். அவங்க கொஞ்சம் என்ன சீனியர்ஸ் கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆனேன் நான். அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாடுறா. ஏன்னா அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரியாது, பிகாஸ் இட் இஸ் அ நியூ அப்ளிகேஷன். அவங்களும் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாடுறான்னு சும்மா ஒரு ஸ்டார்ட் அப் மட்டும் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்டார்ட் அப் எனக்கு கிடைச்சவொடனே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவே சால்வ் ஆயிடுச்சு. என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பெர்மிஷன் இஷ்யூ தான். விண்டோஸ் சர்வர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்து நம்மளால சின்ன இஷ்யூவா தான் இருக்கும், ஆனா சில டைம்ல நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வெப் பிடிஎஃப் அப்ளிகேஷன் பத்தி சுத்தமா தெரியாது. அதுக்கப்புறம் உட்காந்து அதோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன், என்னென்ன இருக்கு, இந்த எப்படி ஒர்க் ஆகுது, சர்வர்ஸ்ல எப்படி டேட்டா போகுது, எப்படி கன்வெர்ட் ஆகுது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, டெவலப்மெண்ட் டீம் கூட கொலாபரேட் பண்ணுமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் என்னாலேயே அது சிம்பிளா சால்வ் பண்ண முடிஞ்சது. கடைசியில இந்த 1 மாசத்தோட வேலையை கரெக்டா ஒரு 2-3 நாள்லயே நாங்க முடிச்சிட்டோம். முடிச்சு கஸ்டமர்கிட்டயும் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். இது எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் இண்டிவிஜுவலா சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இது அப்புறம் இன்னொரு இதுவும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் என்னோட டீம் எஃபோர்ட்டான சால்வ் பண்ண ஒரு ப்ராப்ளம், வேல்யூமேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எங்க பாஷ்ல. என்னன்னா, இது ஃபுல்லா பில்லிங்ஸ், எம்ப்ளாயி பில்லிங்ஸ் பிளஸ் ப்ராஜெக்ட் பில்லிங், ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன். இதுக்கு என்னன்னா, இது கொஞ்சம் பழைய அப்ளிகேஷன், எங்க டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தெரியும், நல்ல நாலேஜ் இருக்கு.
அதே மாதிரி இதுலயும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு டாஸ்க் அசைன் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த டாஸ்க் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்னா சேம் திங் ரிப்பீட் பண்ணேன். நான் பாட்டுக்கு சிவனே போச்சுன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஒண்ணுமே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா லாக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரே நாள் அதே மாதிரி எஸ்கலேஷன் மெயில் வந்துச்சு. திரும்பி டீம் கூட கோஆர்டினேட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா இவங்க ஆல்ரெடி இவனுக்கு இது மல்டிபிள் டைம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கானுங்க, எங்க டீம் மெம்பர்ஸ். அவனுக்கு கூட பேசினதால எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1 hour 1 to 2 hours ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மல்டிபிள் டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சது டீம் எஃபோர்ட் வந்து கொஞ்சம் எப்படி ஹெல்ப் ஆகும், எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுல இருந்து நான் கொஞ்சம் டீம் கொலாபரேஷன் என்ன தெரியலனாலும் நான் கண்டிப்பா என்னோட சீனியர்ஸ் அந்த மேனேஜர்ஸ் கிட்ட டைரக்டா நான் கேட்டுருவேன். என்னோட அனாலிசிஸ் வச்சு இது சம் ஆஃப் மை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் திங், இன்னொன்று வந்து நான் டீம் எஃபோர்ட்னு சொல்லுவேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னா அவ்வளோதாங்க. இவ்வளோதான். இந்த ஒரு 5 to 6 குவாலிட்டிஸ் இருந்தாலே போதும். ப்ளஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஃபுல்லாக கண்டினியூஸ் டச்லேயே நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ சம் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் கிராக் பண்ணிடலாம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டாபிக் இஸ் ஓவர். என்னோட டு யூ ஹேவ் எனி டவுட், எனி கொஷின்ஸ் இருக்கு, ஏதாச்சும் கேட்கணும்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு we can straightly dive into placement preparation. ஹலோ, இல்லை உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா நீங்க சாட் இருந்தா அதுல பிங் பண்ணலாம், நான் அதை பாக்குறேன். இப்போ பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க் மீ அட் எண்ட் ஆஃப் திஸ் செஷன். இல்லாட்டி சாட்ல நீங்க போடலாம், நான் பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்றேன். பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன்ல மெயின் திங் நான் என்ன டிஸ்கஸ் பண்றேன்னா, நான் 2017 to 2021 அந்த ஒரு பீரியடை நான் கவர் பண்றேன். பிகாஸ் நான் தான் தேர்ட் இயர்ல அப்படி இருந்தேன். ஃபைனல் இயர் எப்படி பிளேஸ் ஆனேன், ப்ளஸ் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து லைட்டா பிரேக்அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெட்டிங் பிளேஸ்ட் வென் யூ ஆர் இன் காலேஜ் அண்ட் வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஸ்டெப் அவுட். ஃபர்ஸ்ட் டாபிக் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்ப்போம். தேர்ட் வந்து என்னோட பிளேஸ்மெண்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ல எப்படி இருந்துச்சு, அப்புறம் ப்ளஸ் உங்களோட பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ள எப்படி நீங்க ரெடி ஆகலாம், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் லாஸ்டா வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம், இப்போ கரண்ட்லி ப்ரெசென்ட்டா என்னென்ன டிமாண்ட்ல இருக்கு, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெட்டிங் பிளேஸ்ட் இன் காலேஜ். காலேஜ்ல இருக்கும்போதே கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்லாம் நிறைய வராங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம காலேஜ்ல பிளேஸ் ஆகுறது வந்து இட்ஸ் அ ஈஸி திங் ஆக்சுவலி. வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் வெளியே போனா நீங்க
காலேஜ் காலேஜ்குள்ள இருக்கும்போதே நீங்க பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காலேஜ் வந்து நீங்க ஒரு பஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்க பிளேஸ் ஆகுறது வந்து ஒரு டெஸ்டினேஷன் ரீச் ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க காலேஜ்ல இருக்கும்போதே பிளேஸ் ஆனீங்கன்னா எப்படின்னா நீங்க அது சும்மா அந்த பஸ்ல ஏறினா போதும், அந்த பஸ் கொண்டு போய் உங்களை அந்த டெஸ்டினேஷன்ல இறக்கி விட்டுரும். இப்போ நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா என்னன்னா நீங்க தான் நடந்து போகணும், நீங்க தான் நடந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். ஆனா கண்டிப்பா போகலாம் அந்த டெஸ்டினேஷனுக்கு, பட் கொஞ்சம் டைம் ஆகும், பிளஸ் நீங்க நடந்து போகணும். ஸோ நம்ம எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? காலேஜ்ல நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ நீங்க காலேஜ்ல இருக்கும்போதே கொஞ்சம் பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. நீங்க எந்த இன்டர்வியூக்கும் போயிட்டு தனியா ஒவ்வொரு டீம் போய் கான்டாக்ட் வாங்க தேவையில்லை, போய் அப்ளை பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. காலேஜ்ல நீங்க அவங்க சொல்லும் போதே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாலே போதும். நீங்க பிளேஸ் ஆக முடியாதுன்னு சொல்ல, ஏன்னா வெளியே போய் பிளேஸ் ஆனவங்கள நிறைய காலேஜை விட பெரிய பேக்கேஜ் அடிச்சவங்களா இருக்கும், ரொம்ப இருப்பாங்க. நல்ல நீங்க இதே பண்ண போய் நீங்களே அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டெவலப் பண்ணணும். பிளஸ் அது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் இதுல. ஏன்னா காலேஜ்ல அப்படி கிடையாது, அவங்க கம்பெனிஸ் எல்லாம் காலேஜே கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க நீங்க ப்ரிப்பேர் ஆனா மட்டும் போதும், அவங்களே கொண்டு போய் டெஸ்டினேஷன்ல உங்களை இறக்கி விட்டுருவாங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்ல இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க. கண்டிப்பா பிளேஸ் ஆகலாம். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? டு ஹேவ் எனி ஐடியா அபவுட் ப்ராடக்ட்? என்ன ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்ன, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி? பிகாஸ் ஃபைனல் இயர்ஸும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க, நீங்க தப்பா சொன்னாலும் ஓகே. பட் நம்ம தெரியாம தெரியாம நமக்குள்ளேயே வச்சிருந்தாதான் அது தப்பு. பிகாஸ் டைரக்டா நம்ம போய் ஒரு இன்டர்வியூக்கு போய் அவன் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு தெரியும் இந்த மாதிரி நம்மளால ஆன்சர் பண்ண முடியல, ஆல்ரெடி தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். உங்களுக்கு தப்பா இருந்தாலும் யூ கேன் டெல், நீங்க என்ன ஆன்சர் வேணா சொல்லலாம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அஸ் வெல் அஸ் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பத்தி. ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவு பூரா போதா? ஹலோ, ஆக்சுவலி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கம்மியாக தான் ஹையர் பண்ணுவாங்க, பேக்கேஜ் பயங்கரமாக கொடுப்பாங்க, டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நிறைய கோடிங் ரவுண்ட் அப்படி இப்படின்னு நிறைய வைப்பாங்க. ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரவுண்டு தான். ஒன்று ஆப்டிடியூடு, இன்னொன்று வந்து குரூப் டிஸ்கஷனு, இல்லாட்டி ஹெச்ஆர், ஜென்ரல் ஹெச்ஆர் வைப்பாங்க. அவ்வளோதான், ரெண்டே ரெண்டு ரவுண்ட் தான் வைப்பாங்க. அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்சென்ச்சர், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஏன் இந்த ரெண்டு ரவுண்ட் மட்டும் தான் வைக்கிறாங்க? அமேசான், மற்ற குவால்காம், ஸ்னாப்டிராகன், மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரி நிறைய நிறைய ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சாரி, கால் கால் டிஸ்கனெக்டட். யா, திங்க் ப்ராடக்ட் பேஸ் அண்ட் சர்வீஸ் பேஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். யா, நானே அது சொல்றேன்.
ஏன் வந்து இவங்களுக்கும் சர்வீஸ் பேஸ்க்கும் ப்ராடக்ட் பேஸ்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனா அவங்களுக்கு டெவலப் பண்ணுவாங்க அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அவங்களே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே டெவலப் பண்ணுவாங்க. யாருக்கும் அவுட் சோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நார்மல் பர்சனுக்கே தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவங்க பில்ட் பண்றாங்க. எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா அவங்களே பில்ட் பண்றாங்க. அதை அவங்களே டெவலப்மெண்ட் டீம் எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட் அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அது பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா தே ரெக்வைர்ட் ஹைலி ஸ்கில்டு பீப்புள். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயர் ஒன் காலேஜுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஐஐடிக்கு போவாங்க, ஐஐடிஸ் என்ஐடிஸ், அப்புறம் கொஞ்சம் டாப்பா இருக்கிற மற்ற காலேஜ், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கில்டு பீப்புள்ஸ் வேணும். ஏன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து எண்ட் டு எண்ட் டெவலப் பண்றதால ஸ்கில்டு பீப்புள்ஸ் தேவை. அதனால தான் அவங்க இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு கோடிங் ரவுண்ட்ஸ் ஃபுல்லா அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனிக்கெல்லாம் செட் ஆவானா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் மென்டல் சைடும் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்க போனீங்கன்னா என்விரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில சில டெப்ளாய்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். டெப்ளாய்மெண்ட்ஸ் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி லைவுக்கு கொண்டு வருது. மீன்ஸ் எண்ட் யூசர் இப்போ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் எல்லாம் அப்ளிகேஷன்ல டெவலப் பண்ணிடுவான். இப்போ ஒரு எண்ட் யூசர் நான் வந்து ஒரு அமேசான் பிரைம் வீடியோ வந்து டவுன்லோட் பண்றேன், டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்றேன், அதுதான் நான் தான் எண்ட் யூசர். ஸோ டெப்ளாய்மெண்ட் பண்றது வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வருது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது, கொஞ்சம் நிறைய ஒர்க் லோட் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த சினாரியோ நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் வேணும். ஆக்சுவலி அதுக்கும் அவங்க அதுவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே ஓனா ப்ராடக்ட் டெவலப் பண்ணி எல்லாமே எண்ட் டு எண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாம் பண்றதால தான் அவங்க ஹைலி ஸ்கில்டு பீப்புள்ஸை பண்றாங்க, ரெக்ரூட் பண்றாங்க. அதுக்காக தான் அதுக்கான இதுதான் அவுட்கம் தான் இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ், அவ்வளோ கோடிங் ரவுண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய வைப்பாங்க. அதனால தான் ப்ளஸ் இது டெவலப்மெண்ட் டீமுங்கிறதால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியான பீப்புள் தான் ஹையர் பண்ணுவாங்க. இவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கே ஒருத்தர் 2 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு 500-600 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா இதுதான் ஆக்சுவலி. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சிருக்கலாம், பட் மெயின்லி பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் இருப்பானுங்க. என்னன்னா இப்போ அமேசான் பிரைம் நான் ப்ராடக்ட் பேஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ், இப்போ சப்போர்ட், அந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. வேற ஒரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த அந்த அவுட் சோர்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவாங்கன்னா இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் ஜாப்ஸ், சில டெக்னிக்கல் சப்போர்ட்ஸு, சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் டீல் பண்றது தான் சர்வீஸ் கம்பெனிஸ். இப்போ அக்சென்ச்சர், விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க வேற வேற பெரிய கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவில் இருக்க சில பேங்க்ஸ்க்கு, அப்புறம் பிஎம்டபிள்யூ, நிறைய கம்பெனி இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சில சர்வீசஸ் எல்லாம் அவங்க ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் இந்த சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல சில இந்த கம்பெனிஸ்லாம் ஜெயின்ஸ் மாதிரி இன்ஃபோசிஸ், நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ். அக்சென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சிடிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சர்வீஸ் பேஸ்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதோட டெக்னிக்கல் ரெக்வயர்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இதுக்கு கொஞ்சம் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ப்ராடக்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் மென்டலாகவும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதுக்கு சர்வீஸ் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்க கிளியர் பண்ணிடலாம். ப்ளஸ் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். யார் வேணா சர்வீஸ் பேஸ் கிளியர் பண்ணலாம், தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதெல்லாம் நான் ஆக்சுவலி நான் சொல்றேன். பேசிக்கலி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 7.5 சிஜிபிஏ தான் எனக்கு. ஆனாலும் நானும் அப்படியே பிளேஸ் ஆயிட்டேன். எப்படி பிளேஸ் ஆனாலும் ஆக்சுவலி இப்போ நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல சில பேர் இருப்பீங்க, சில பேர் யா 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 மேம், ஐ திங்க் யூ ஹேவ் ரைஸ்ட் யுவர் ஹேண்ட்.
சாரிம்மா, சாரி சாரி. யா யா ஓகே மேம். ஓகே. இப்போ நான் எனக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஃபர்ஸ்ட் வர ஸ்டார்ட் ஆகும் நம்ம காலேஜில். அமேசான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் இன்னும் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வர ஆரம்பிக்கும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான்லாம் போய் ஜாலியாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு போய், ஏன்னா ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன். நான் ப்ரிப்பேரே எனக்கு தெரியாது, கோடிங் எல்லாம் ஒன்றுமே சுத்தமாக வராது எனக்கு. அப்போ ஆஷ் இன்க்ளூட் studio.h தான் எனக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் தெரியும். ஜாலியாக நான் போவேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டு போய் எப்படி இருக்குன்னு சும்மா பார்ப்பேன், வெளியே வந்துடுவேன். ரிஜெக்ட் ஆயிடுவேன்னு தெரியும், நான் வந்துடுவேன். இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துல தான் ரூம் வந்து படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சர்வீஸ் பேஸ்ல எல்லாம் பார்த்துக்கலாம், டே ஒன் கம்பெனின்னு சொல்லிட்டு பயங்கரமா காலேஜில் சொல்லுவாங்க, எல்லாரும் பிளேஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த தைரியத்தில் நான் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்க்கு சுத்தமாக நான்லாம் ப்ரிப்பேரே பண்ணல. ஜாலியாக போவேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போவேன், ரிஜெக்ட் ஆயிடுவேன், வந்துட்டே இருப்பேன். சரி டே ஒன்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு செப்டம்பர்ல வரும். நீங்கள் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செப்டம்பர்லேயே வந்து முடிஞ்சிடும் எல்லாமே. டே ஒன் கம்பெனி, டே ஒன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் வில் கெட் பிளேஸ்ட் கண்டிப்பாக. நானும் அட்டன் பண்ணேன். செப்டம்பரில் வந்துச்சு, 2018 செப்டம்பரில் வந்துச்சு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, அக்சென்சர் மூணுமே அட்டன் பண்ணேன். நான் தைரியத்தில் ஒரு சும்மா நான் கிளியர் பண்ணிடலான்னு ஒரு தைரியத்தில் போனேன். ஆனால் 90% ஆஃப் த பீப்புள் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் ரிமைனிங் 10% வந்து கிளியர் பண்ண மாட்டாங்களே. நான் வந்து அந்த 10%ல இருந்துட்டேன். மூணுலையும் ரிஜெக்ட் ஆயிட்டேன். அக்சென்சருக்கு போனால் ரிஜெக்ட் ஆயிட்டேன், இன்ஃபோசிஸ் போனால் அதுலேயும் ரிஜெக்ட் ஆயிட்டேன், விப்ரோ போனால் அதுலேயும் ரிஜெக்ட் ஆயிட்டேன். என்னன்னா டெக்னிக்கல் நான் நல்லா ப்ரிப்பேர் சீரியஸாக சொல்லணும்னா, அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கொஞ்சம் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் டெக்னிக்கலாக கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பித்தேன். சரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, டெக்னிக்கலாக பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா புது புது டெக்னாலஜிஸ்லாம் படித்தேன். நான் ஆக்சுவலி பெகா தெரியும்னு நினைக்கிறேன். பெகா சாஃப்ட்வேர் பேங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சில விஷயங்கள்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன், ஜாவா ப்ளஸ் பெகா இதெல்லாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அக்சென்சர் இன்டர்வியூல போய் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியல. போயிட்டு உட்காடுறேன், குரூப் பேனல் ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பீங்க, 2 ஹெச்ஆர் இருப்பாங்க, உங்களை குரூப் டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க. போய் ஹெச்ஆர் முன்னாடி போய் உட்காடுறேன். நான் உட்காந்துட்டு அவன் சிம்பிளா ஒரு கொஸ்டின் தான் கேட்டான். இப்போ அக்சென்சர்ல ஓப்பனா சொல்லணும்னா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நீங்க போனீங்கன்னா நீங்க பிரிஸ்கா நீங்க பேசுனீங்கனால போதும். இந்த மாதிரி உங்க பேரு ஐ எம் கமிங் ஃப்ரம் திஸ், கொஞ்சம் ஐ டு ஐ கான்டாக்ட் நல்லா பிரிஸ்கா நீங்க பேசுனீங்கனால போதும். நீங்க ரெசியூம்ல இருக்க சும்மா அவன் கேட்பான், அவ்வளவுதான். அது மட்டும் பேசுனீங்கன்னா செலக்ட் ஆயிடலாம். நல்லா ஃப்ராங்கா சொல்லணும்னா நல்லா இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா போதும், யூ கேன் கெட் செலக்டட் இன் ஆல் த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. நான் போய் உட்காந்து ஐ வாஸ் டெக்னிக்கலி ப்ரிப்பேர்ட். பட் நான் போறேன், போய் உட்காந்து நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டான், எங்க வேர் வுட் யூ லைக் டு டிராவல்னு கேட்டான். அது ஒரு சிம்பிள் ஆன்சர். நான் இங்க போவேன் அங்க போனேன், என்னால சொல்ல முடியல. நான் டைரெக்டா மேல கீழே அப்படி இப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் அவ்வளவுதான், ரிஜெக்ட் ஆயிட்டேன். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், நத்திங் எல்ஸ். எந்த டெக்னிக்கல் கொஸ்டினும் கேட்கல, எதுவுமே கேட்கல. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதுக்கு என்ன மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணல. தட் இஸ் அ மெயின் திங். நீங்க ஆன்சர் தப்பாவே சொன்னாலும் பரவாயில்ல, பிரிஸ்கா அது இந்த தப்பான ஆன்சரே நல்லா பிரிஸ்கா சொல்லுங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. பிளஸ் நான் வந்து அவன் கொஸ்டின் கேட்கும்போது நான் வந்து மேலே கீழே அப்படி இப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன், சைட்ல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். அதனால ரிஜெக்ட் ஆயிட்டேன். விப்ரோல பார்த்தீங்கன்னா போனேன், டெக்னிக்கல் ரவுண்டாட்டர் ஒன்று வச்சாங்க, அதுல போய் நான் சொன்னேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் திங், கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணல, ப்ளஸ் கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் கொடுத்துட்டேன். அதனால விப்ரோலையும் ரிஜெக்ட் ஆயிட்டேன். இன்ஃபோசிஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டே நான் கிளியர் பண்ணல, ரிஜெக்ட் ஆயிட்டேன். என்ன ஒரு பியூட்டினா, எங்கள் கிளாஸ்ல மொத்தம் 43 மெம்பர்ஸ் வேர் தேர். அவுட் ஆஃப் தட் ஐ ஹோப் 37 or 38 காட் பிளேஸ்ட் டே ஒன் கம்பெனியில். ஒரு 5 பேர் மட்டும்தான் பிளேஸ் ஆகல. அந்த 5 பேர்ல நானும் ஒருத்தன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இந்த பிளேஸ்மெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி மெம்பர்ஸ். சில பேருக்கு ஒருத்தவங்க வந்து அரியர் வச்சிருப்பாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற. ரிமைனிங் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நானும் ஒருத்தன். எதுலயும் பிளேஸ் ஆகல டே ஒன் கம்பெனில. எங்க கிளாஸ்ல எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கூடவே சுத்திட்டு இருப்பாங்க எல்லாருமே, பட் கடைசியில எல்லாருமே பிளேஸ் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஒண்ணுமே தெரியாம இருப்பான். பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனில பிளேஸ் ஆயிட்டு அவன் ஜாலியா அக்சென்சர்ல பிளேஸ் ஆயிட்டேன்டா, இப்ப ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பானுங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு நான் பண்ண பெரிய தப்பு பாத்தீங்கன்னா, நான் ப்ராக்டிஸே பண்ணல ஒண்ணுமே. இப்போ நான் எனக்குள்ளேயே நான் ரெஸ்யூம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், செல்ஃப் இன்ட்ரோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், டெக்னிக்கலா ப்ரிப்பேர் பண்ணி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்.
அது வந்து யார்கிட்டயும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாக் இன்டர்வியூஸ் எல்லாம் நடக்கும் நம்ம காலேஜ்ல, அதுல போய் தயவு செஞ்சு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பயங்கரமா ப்ரிப்பேர் ஆயிருக்கோம் நம்மளுக்கு தெரியும், ஆனா அது மத்தவங்க தான் எவாலுவேட் பண்ணணும். அது நம்ம 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 வந்து எப்பவுமே நம்மளை வந்து பாசிட்டிவா தான் எவாலுவேட் பண்ணுவோம். கண்டிப்பா மற்ற டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் தான் உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க, இது தப்பு அது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். அது நான் பண்ணாமட்டேன், எந்த மாக் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணல. நான் பண்ணிக்கலாம்டா, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண ரிஜெக்ட் ஆயிட்டேன். மெயின் திங் அதனால மெயின் திங் கிளியர் பண்ணாததுக்கு மெயின் திங் இந்த ஒரு விஷயம் தான். அது நீங்க ஜூனியர்ஸ் நீங்க அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வாட் எவர் யூ ப்ரிப்பேர்ட் ஜஸ்ட் கெட் இட் எவாலுவேட்டட் வித் யுவர் ப்ரொஃபசர்ஸ். போங்க, நீங்க போயிட்டு இது நான் கரெக்டா செல்ஃப் இன்ட்ரோ கரெக்டா இருக்கா, ரெசியூம் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி நான் பேசட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டாலே போதும். சர்வீஸ் பேஸ் கம்பெனி கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த கால்ல இருக்கிறவங்க எல்லாம் சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்க ரெசியூம்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதை வந்து கிளியரா இருங்க. கொஞ்சம் அந்த இதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹைப் பண்ணாம கொஞ்சம் ஒரு நார்மலா இருக்கிற மாதிரி நீங்க ரெசியூம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிளஸ் அந்த ரெசியூம்ல இருக்கிறதெல்லாம் கிளியரா என்னன்னு சொல்லிட்டு படிச்சு வச்சுக்கோங்க. இது ஏன்னா அவங்க சும்மா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க உங்க ரெசியூம்ல வச்சு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் ஷாப் நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ஒர்க் ஷாப் இது, என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்க, அதில் எப்படி இருந்துச்சு ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தே வில் ஆஸ்க் ஜென்ரல் கொஸ்டின் தான். நம்ம வந்து பேருக்கு அது போட்டு வச்சுட்டு அங்கே போயிருந்தோம்னா அந்த ஜென்ரல் கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிடும். ஸோ ரெசியூம்ல என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பக்காவா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ப்ளஸ் இந்த செல்ஃப் இன்ட்ரோ மற்ற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு மாக் இன்டர்வியூ நீங்கள் நம்ம காலேஜில் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2-3 மாக் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க. சர்வீஸ் பேஸ் கம்பெனியில நீங்க பிளேஸ் ஆகணும்னா மெயின் திங் இதுதான், நீங்க பேசணும். இங்கிலீஷ் நல்லா பேசினாலே போதும். பிளஸ் லைட்டா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அவ்வளோக்கா ஒண்ணுமே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ரெசியூம் பிளஸ் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் அது மட்டும் இருந்தா போதும். அகெயின் நான் சொல்றேன், தயவு செஞ்சு மாக் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாம இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 2 to 3 மாக் இன்டர்வியூஸ் வந்து நம்ம காலேஜ்ல நீங்க சும்மா அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் சும்மா பேசினாலே போதும். என்னோட பேட்ச்ல ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க போய் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் தான் கேட்டாங்க. வாட் உங்க பேரு, டெல் மீ அபவுட் யுவர்ஸ், உங்க பேரு எங்க இருந்து வரீங்கன்னு தான் கேட்டாங்க. இன்னைக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்கு, என்னடா இவெல்லாம் செலக்ட் ஆயிட்டான், நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோமே நம்ம செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் போய் பேர் மட்டும் தான் சொன்னான், மை நேம் இஸ் திஸ், ஐம் கம்மிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ், அவ்வளவுதான் சொன்னான். அவன் அக்சென்ச்சர்ல செலக்ட் ஆயிட்டான். எனக்கு என்னடா இவ்வளவுதான் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன அப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா பிரிஸ்கா ஆன்சர் பண்றீங்களா, அது ஒரு மெயின் திங். அது மட்டும் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணிப்பாங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து, அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. தே வில் ரெக்ரூட் அண்ட் ட்ரெயின். அவங்களோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெக்ரூட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஸோ அதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க கொஞ்சம் நல்லா பேசுனீங்கனாலே போதும் சர்வீஸ் பேஸ்ல. அதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ் வந்து அடிக்கிறவங்க எய்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஜாவா நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஜாவால பயங்கர ஸ்ட்ராங்காக நீங்கள் என்னென்ன தெரியணுமோ எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பண்ணும், ஐ ஹேவ் டு டூ திஸ், ஐ ஹேவ் டு டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு லைக் மைண்டட் பீப்புள்ஸோட குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. குரூப் ஃபார்ம் பண்ணி நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் வந்துச்சுரா, ஓகே இது அப்படி இப்படின்னு நல்லா டிஸ்கஸ் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஈஸியா நீங்க கிளியர் பண்ணலாம். திஸ் இஸ் த டூ டிஃபரன்ஸ். கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். இதுதான் என்னோட இது. நான் அதுக்கப்புறம் எப்படி எனக்கு போச்சுன்னா மீன்ஸ் மேம் யா நான் அதுக்கப்புறம் எப்படி பிளேஸ் ஆனேன்னா, எனக்கு எல்லாருமே கிளாஸ்ல பிளேஸ் ஆகி நான் பிளேஸ் ஆகாம போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சேன். ப்ராடக்ட் பேஸே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் எல்லா டே 1 கம்பெனிலையும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி பாஷ், ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி வந்துச்சு. சரி நான் வந்து எனக்கு ஐடியாலாம் இல்லை, மீன்ஸ் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனா நம்ம ட்ரை கொடுப்போம், நம்ம நம்ம கிளாஸ்ல எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டாங்க, இந்த மாதிரி நம்மளும் பிளேஸ் ஆகணும்லன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். டெக்னிக்கலா ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ளஸ் நான் பண்ண தப்பெல்லாம் நோட் டவுன் பண்ணேன். இந்த மாதிரி இந்த ஒரு மென்டல் ப்ரெஷரால தான் நான் பிளேஸ் ஆகாம போனேன். ஸோ இந்த தடவை வந்து ஃபர்ஸ்டா இன்டர்வியூக்கு போயிடலாம். நான் இன்னொன்னு சொல்லணும்னு விரும்புறேன். சர்வீஸ் பேஸ் கம்பெனில உங்களுக்கு இன்டர்வியூ அலாட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்டா அனுப்பிச்சு போயிருங்க. கடைசியா பாத்துக்கலாம், இவன் போனதுக்கு அப்புறம் போய்க்கலான்ட்டுலாம் இருக்கவே இருக்காதீங்க. ஃபர்ஸ்டா உங்களை கூப்பிடுறாங்கன்னா ஃபர்ஸ்டாவே போயிருங்க. ஏன்னா நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. இன்டர்வியூவருக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணுவானா, நீங்க போறீங்க, இப்போ இன்டர்வியூக்கு ஒரு 10 பேர் போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் ஃபர்ஸ்ட் மெம்பர் போறான் பாத்தீங்களா, அவன் கிட்ட பாத்தீங்கன்னா நார்மலான கொஸ்டின்ஸ் கேட்பான், ரெசியூம்ல இருக்கு அப்படி இப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருந்து அவன் சொல்ற சில விஷயங்கள்ல இருந்து கொஸ்டின் கலெக்ட் பண்ணிப்பான். அதே மாதிரி செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த் நிறைய கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணிப்பான். அதனால போக போக பாத்தீங்கன்னா மல்டிபிள் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் 10th நீங்க கொஞ்சம் கடைசியா போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவன் கொஞ்சம் ட்ரிக்கியா சில விஷயங்கள் எல்லாம் கேட்பான். ஸோ அதனால இந்த டைம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, பாஷ் இன்டர்வியூக்கு போறேன், போயிட்டு ஃபர்ஸ்டாவே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் ஃபர்ஸ்டாவே போய் உட்காந்துட்டேன். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவ்வளோவா கொஞ்சம் தான் இருந்துச்சு, பிகாஸ் ஓவர் நைட்ல கண்டிப்பா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ப்ரஷ் அப் பண்ணி கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி படிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதை எப்படியோ கிளியர் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் ரவுண்ட் ப்ளஸ் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்துச்சு. டெக்னிக்கல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எஸ்கேசிடி காலேஜில் நடந்துச்சு. என்னோட டே 1 கம்பெனியில் பண்ண ஒரு மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பேனலில் போய் ஃபர்ஸ்டாக போய் உட்காந்துட்டேன். நான் ஃபர்ஸ்டாக கூப்பிட்டா போயிடலான்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக என்னை கூப்பிட்டாங்க. நான் உள்ள போயிட்டு என் ரெசியூம்ல இருக்கிறது தான் அவங்க மேக்ஸிமம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு 4-5 ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்க. ப்ரோக்ராம்னா கம்ப்ளீட் ப்ரோக்ராம் கிடையாது, அதோட அதோட சின்டாக்ஸ், அதோட டெம்ப்ளேட் எப்படி இருக்கும், சும்மா ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அதை பத்தி தான் கேட்டாங்க. பிளஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள் அதை பத்தி சொல்ல சொன்னாங்க. நான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். நல்லா ஒரு 30 to 45 மினிட்ஸ் போச்சு இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அப்பவே சொல்லிட்டாங்க எனக்கு, நீங்க இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, நீங்க ஜென்ரல் ஹெச்ஆர் போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ்ல ரிசல்ட் வந்துருச்சு, பாஷ்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நான் இது பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டர்வியூக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உள்ள பூந்துருங்க, ஃபர்ஸ்டாவே பூந்துருங்க. ப்ளஸ் நல்லா பேசுங்க, போயிட்டு எதுக்கும் பயந்துக்காதீங்க, ஈஸியா நீங்க கிளியர் பண்ணலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேசினாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, ஆப்டிடியூட் ரவுண்டை பற்றியெல்லாம் நீங்கள் பயமே பட தேவையில்லை. ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து நீங்கள் அதை பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ நம்மளோட கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜாபோட ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, ஆனால் கேண்டிடேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அதை ஒரு ஃபில்டர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஆப்டிடியூடை. தவிர ஆப்டிடியூட் ரவுண்ட்ல நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி செம்மையா அடிச்சிட்டேன், அதனால என்ன அடுத்த ரவுண்ட்ல கன்சிடர் பண்ணுவாங்க. ஹெச்ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நீ கிளியர் பண்ணினா உள்ளவா, இல்லாட்டி வெளியே கிளம்பிட்டே இரு. ஜஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன் ரவுண்ட் மாதிரி தான். கிளியர் பண்றவங்க வாங்க, இல்லாட்டி போங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்ம காலேஜ்ல கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணாலே போதும். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல நீங்க ஒழுங்கா அட்டென்ட் பண்ணாலே ஆப்டிடியூட் வந்து எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி முதற்கொண்டு எல்லாமே கிளியர் பண்ணலாம். ஏன்னா டெக்னோடர்ஃப் அப்புறம் வந்து தெரியல, வேற ஒரு தேர்ட் பார்ட்டி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு இந்த ஆப்டிடியூட் ரவுண்டு அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணலான்ட்டு அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். ஜஸ்ட் இட்ஸ் அ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் உங்களோட எய்ம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, அந்த இன்டர்வியூ ரவுண்டுக்கு தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிவர்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூ ரவுண்டில் போய் இப்படி பேசுவேன், ரெசியூம் எல்லாம் கிளியராக இருப்பேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்டிடியூட்ல எல்லாம் யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அது மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் இன்டர்வியூக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதனால தான் இன்டர்வியூ ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. சர்வீஸ் பேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிளாஸில் ஒரு 40 பீப்புள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 35 பீப்புள் கண்டிப்பாக பிளேஸ் ஆயிடலாம். அக்சென்ச்சர், விப்ரோ, இன்ஃபோசிஸ் வந்தீங்கன்னா வருஷம் ஒரு 600 பேர் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம 2 காலேஜும் சேர்த்து. அதனால பிரச்சனை இல்லை. சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் போங்க. ஏன்னா ப்ராடக்ட் பேஸ் வந்து பேக்கேஜும் நல்லா கொடுப்பான், உங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா
ப்ரிப்பேர் பண்ணலாம். மீன்ஸ் நல்லா பே பே ஸ்கேல் வந்து பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் நல்லா ஈஸியாக வேற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அது ஜம்ப் அடிக்கலாம். நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தெரியும். இவ்வளவுதான். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளஸ் இன்னொன்று, இப்போ மார்க்கெட் டிமாண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இப்போ ஃப்ரெஷர்ஸே பார்த்தீங்கன்னா 10 lakh 12 lakh அசால்ட்டா வாங்கிட்டு இருக்காங்க. இது கரெக்டாக இப்போ வந்து ஃபைனல் இயர் இருக்கிறவங்களுக்குலாம் அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெஷர்ஸை 10 lakh 15 lakhsக்கெல்லாம் பேக்கேஜ் போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், என்னடா இந்த டைம் எல்லாம் பயங்கரமா ரெக்ரூட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் காலேஜ்ல இருக்கும்போது இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே போனா நீங்களா தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நீங்களா அப்ளை பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க காலேஜ்ல இருக்கும்போதே ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க காலேஜை. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ்க்கு உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸ்டெப் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலைஸ் ஆன் யூ. நீங்க தான் வெளியே போய் நீங்களே தான் தேடிக்கணும். ஸோ இப்போ இருக்கிற டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதும், கிளியர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் பண்ணுங்க. இப்போ புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வருது, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. ஒரு அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் பண்ணுங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றீங்க, ஓகே, அது ஃபைன், கரெக்ட். பட் அது டூ இட் அஃபிஷியலினா ஒரு லீடிங் ப்ரொவைடர் இருக்கான் பார்த்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளவுடுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா AWS, அமேசான் வெப் சர்வீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்யூர், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ற ஒரு சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் முடிங்க. அது சர்டிஃபிகேஷன் நீங்க முடிச்சாலே உங்களோட ரேஞ்ச் வந்து ஒரு வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்டர்வியூ போகும்போது ஃப்ரெஷர் வந்து ஒரு அஷ்யூர் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொன்னாலே உங்களோட இதுவே வேற, மீன்ஸ் உங்க ரேஞ்சே வேற. ஒரு ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷனாச்சும் நீங்க முடிச்சுட்டு போங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பே கிடைக்கும். ப்ளஸ் உங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்டிஃபைடு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் கன்சிடர் பண்ணிட்டு உள்ள எடுத்துப்பாங்க. நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் வேணா பண்ணுங்க. ஏதாச்சும் அஷ்யூர் AC900 ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பா நீங்க இப்போ இருக்கிற டைம்ல நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். AC900ன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டீடைல்ஸ் வேணா நான் அப்புறம் ஷேர் பண்றேன் மேம் கிட்ட. அப்புறம் AWSோட பேசிக் சர்டிஃபிகேஷன் நீங்க பண்ணலாம். அப்புறம் ஜாவாவோட பேசிக் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் லெவல் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சிருந்தாலே போதும். அது நீங்க ரெஸ்யூம்ல போட்டாலே மீன்ஸ் நார்மலா பாக்குற ஒரு ஆளை ஒரு விதமா பார்ப்பாங்க, சர்டிஃபிகேஷன் முடிச்ச ஒரு ஆளை டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எல்லாம் போகும்போது இதெல்லாம் கண்டிப்பா பயங்கரமா ஹெல்ப் ஆகும். அதுவே பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி போனீங்கன்னா அவன் எதுவுமே மதிக்க மாட்டான். போறீங்கன்னா நீங்க அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒழுங்கா ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும். ஜஸ்ட் நல்ல இன்ட்ராக்ஷன், ஒரு நாள் அவங்கள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். அவ்வளோதான். பட் டூ எனி சர்டிஃபிகேஷன், ஏதாச்சும் ஒரு ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஆப்டிடியூட் வந்து நினச்சி ரொம்ப பயந்துக்காதீங்க. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமா, ஆப்டிடியூட் வந்து கிளியர் பண்ண முடியுமா. நம்ம காலேஜில் கொடுக்குற ட்ரைனிங்கை ஒழுங்காக நீங்கள் பண்ணீங்கனாலே ஆப்டிடியூட் ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் இன்டர்வியூ ரவுண்ட் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு இந்த ரெஸ்யூம்ல போட்டது வந்து கிளியராக இருந்தாலே நீங்கள் போதும் ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, நீங்க என்னதான் காலேஜ்ல என்ன படிச்சுட்டு இருந்தாலும் உங்க கம்பெனில நான் ஓப்பனா சொல்றேன், 1% கூட யூஸ் ஆகாது. ஏன்னா கம்பெனில அவனோட ப்ராஜெக்ட் வேற மாதிரி இருக்கும், ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ்ல வேற மாதிரி இருக்கும். நீங்க ஆப்வியஸ்லி உங்களை ரெக்ரூட் பண்ணி அவனை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ல போடுவான். ஸோ நீங்க பயந்துக்க வேணாம். அந்த மாதிரி கம்பெனிக்கு போகணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா, பயங்கரமா ரொம்ப ராக்கெட் சயின்ஸா அப்படின்லாம் வேணாம். ஓரளவுக்கு நீங்க டெக்னிக்கல் ரெஸ்யூம்ல போட்டதெல்லாம் பக்காவா படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸா பண்ணாலே எல்லா கம்பெனிஸும் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். தட்ஸ் இட். நீங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம், இல்லாட்டி we can wind up this meeting. கண்டிப்பா சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இல்லாட்டி போரிங்கா இருந்தா ஐம் சாரி. ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். எவ்வளோ மீன்ஸ் 55 மெம்பர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க ஷையெல்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஆக்சுவலி நானும் இப்படிதான் இருந்தேன், பேசவே மாட்டேன். லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு ஜாலியா இருப்பேன், போயிடுவேன், அந்த மாதிரிதான் இருந்தேன். ஆனா நீங்க கேட்கலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க எது வேணா நினைச்சிட்டு போறாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு வேலை ஆகணும், அவ்வளவுதான்.
அந்த ஒரு தாட் இருந்தாலே போதும் உங்களுக்கு. If you have any questions, you can put it in chat as well as you can unmute yourself and ask me. Mahesh, any questions? You can interact with them freely. Put out your queries. சூப்பர், என்ன மாதிரியே இருக்கீங்க. Bro, I have a question, bro. Yeah, you can ask me. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா லைக் ஜாவா பைத்தான்லாம் அவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் கேட்கும்போது இப்போலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆர் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் இன் ஃபைனல் இயர்? இல்லை, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இந்த அக்சென்ச்சரில் போகணும், அமேசான் போகணும்னு சொல்லிட்டு. அது இப்போ டிசைட் பண்ணல, அது எதுவாக சரி, இருந்தாலும் ஓகே. நான் காமனாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் அமேசான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் இயரில் உங்களுக்கு அமேசான் கம்பெனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போல இருந்தே நீங்கள் கொஞ்சம் அதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்பானுங்க, நிறைய கோடிங் அப்படி இப்படின்னு நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல இருந்தே கொஞ்சம், இப்போ தேர்ட் இயரில் இருக்கீங்கன்னா இப்போல இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சும்மா படிக்கிறது மட்டும் இல்லை, சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரோக்ராம். அது மட்டும்தான் அமேசானுக்கு நான் சொல்கிறேன். மிச்சம் காமனாக சொல்கிறேன் பாருங்க, அமேசான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சால்வ் பண்ணிட்டே இருங்க. இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போலேருந்து இந்த பைத்தானு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாவா மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சால் ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் ஆகும் உங்களோட இதுக்கு, இன்டர்வியூ ரவுண்டுக்கெல்லாம். ப்ளஸ் நீங்கள் என்னென்ன படித்தாலும் சரி, அதை தயவு செஞ்சு எவாலுவேட் பண்ணுங்கள். கெட் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். கண்டிப்பாக மேம் முத்துலட்சுமி மேம் இருக்காங்க, மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. ஏன்னா ஃபீட்பேக் இல்லாமல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் அண்ட் கெட் அவாலுவேட்டட் ஃப்ரம் ப்ரொஃபஸர்ஸ். பைத்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பைத்தான்லாம் நல்லா ஸ்கோப் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கூட படிக்கலாம். க்ளவுட் கம்ப்யூட்டிங், அஷ்யூர், AWS எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு ஃப்ரெஷர் அதை படிச்சுட்டு வரான்னு நினச்சாங்கன்னா கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமான வேல்யூ கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அஷ்யூரில் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கானா, AWSல சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக பார்ப்பாங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும், நாங்களே இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கண்டிப்பாக ஃபைனல் இயரில் சீரியஸாக நல்ல கம்பெனிஸ் எல்லாம் போகலாம், பெரிய கம்பெனிஸ்க்கே போகலாம். ஐ ஹோப் திஸ் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். Thank you, bro. Welcome. Any other questions? Yes, any other questions, ma? Okay. Thank you, Nihal. Yeah, thank you. Thanks a lot for spending your valuable time with us, your juniors. I hope the session would be very useful for others. Yeah, I hope so. Yeah. Yeah, thanks. Thank you so much. Yeah, thank you all. Thank you all. If you have any questions also, you can contact me offline. Maybe you can send your query to ma'am. I'll sure கண்டிப்பாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். I'll help you out. And thank you all. Bye. பார்க்கலாம். Yeah, thank you. Bye. Thank you all.